அஞ்சலி. வாங்க பிரியா, வாங்க ப்ளீஸ் கம் இன்சைட். உட்காருங்க. நான் கூப்பிடுறேன். அஞ்சலி இல்லையா? இதோ இருக்கா, கூப்பிடுறேன். அஞ்சலி. இதோ வரேங்க. பிரியா. ஹேய், ஹாய் பிரியா. உட்காரு. பேசிட்டு வந்துடுறேன். என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்ல, அப்படியே இந்த வழியா வந்தேன். உன்னை பார்த்துட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். தியா எப்படி இருக்கா? பரவாயில்ல பிரியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா நல்லபடியா இறங்கிடுச்சு. நாளைக்கு நாளனைக்குள்ள தண்ணி ஊத்திடலான்னு மாலதி சொல்லிட்டாங்க. அதையும் அவதான் சொன்னாளா? அப்புறம் பிரியா, என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் குழந்தைய பார்க்கலாமா? என்ன கேள்வி இது? வா, தாராளமா பார்க்கலாம். வா. ஒரு நிமிஷம். இவங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? குழந்தைய பார்க்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு இவங்க குழந்தைய பார்க்க வேண்டாம். இன்னும் 2-3 நாள்ல தண்ணி ஊத்திரும், அப்புறம் வந்து குழந்தைய பாருங்க. மாலதி, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? குழந்தைய இவ பார்க்க கூடாது. அதான் ஆல்மோஸ்ட் அம்மா இறங்கிடுச்சுல. இல்லங்க, குழந்தைக்கு இன்னும் 2-3 இடத்துல தழும்பு அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா அம்மா இன்னும் முழுசா இறங்கலன்னு தானே அர்த்தம். அம்மா முழுசா இறங்குறதுக்கு முன்னாடி வெளியாளுங்க வந்து பாக்குறது அவ்வளவா நல்லது இல்லம்மா. என்ன பேசுற மாலதி? அவ ஒண்ணும் வெளியாள் கிடையாது, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இங்க பாருங்க, நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இப்ப கூட நான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது காலை கழுவிட்டு தான் வந்தேன். ஐயோ, நான் அதுக்காக. இங்க பாருங்க, நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது குளிச்சிட்டு தான் வந்தேன். வேணும்னா எங்க அம்மாவை கூட கால் பண்ணி தரேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஆம்பளைங்க உடம்பு கழுவுறோம்னு சொல்றதுதான் பொம்பளைங்க குளிக்கிறோம்னு சொல்றோம். தலையில இருந்து கால் வரைக்கும் தண்ணி பட்டாதான் குளிச்சதுக்கே அர்த்தம். ஆனா பெரும்பாலான பொம்பளைங்க தலை சீக்கிரம் காயாது, தலைகணு, தலைவலி, ஏதோ ஒரு காரணத்தால வாரத்துல 1 நாளோ 2 நாளோ தான் தலைக்கு தண்ணி ஊத்துறோம். இல்லங்க, இன்னைக்கு நான் தலை குளிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இருக்கட்டும்ங்க, இருந்தாலும் இன்னைக்கு நீங்க குழந்தைய பார்க்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, நானும் இல்ல அஞ்சலி மேடமோ இல்ல தீனா சாரோ அம்மா போட்ட குழந்தை கூட நார்மலா பக்கத்திலே தான் இருக்கும். மருந்து கூட மத்தவங்களை தொட்டு கூட பேச மாட்டோம். ஆனா நீங்க வெளியில சகஜமா பேசுறவங்க, யாரையாவது சகஜமா தொட்டு கூட பேசியிருக்கலாம். இல்ல அதுல யாராவது குளிக்காம இருந்திருக்கலாம். இல்ல அதுல யாருக்காவது கூட தீட்டு கூட இருக்கலாம். அதனால இப்ப நீங்க குழந்தைய பாக்குறது அவ்வளவா சரியா இருக்காதுங்க. நான் இப்படி சொல்றதால உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா கூட நேரா அறிஞ்சிருங்க. ஆனா என்னைக்கு நீங்க குழந்தைய பார்க்க வேண்டாம். ஏய் பிரியா, என்ன நீ? சார், நான் குழந்தைக்காக. இல்ல மாலதி, எனக்கு புரியுது. இட்ஸ் ஓகே. ஏய் பிரியா, நில்லு. சாரி டி. நீ எதுக்கு சாரி கேக்குற? அவ வேணும்னே தான் என்ன இன்சல்ட் பண்ணிருக்கா. நான் என்ன வியாதிக்காரியா இல்ல என்கிட்ட பழகுறவங்க தான் நோயாளியா இல்ல சுத்தம் இல்லாதவங்களா? குளிக்காதவங்க, தீட்டுப்பட்டவங்க எதோ சொல்லிட்டு இருக்கா. சொல்ல போனா நான் வீட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன். வழியில நான் யாரையுமே சந்திக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அஞ்சலி, இன்னைக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்லி குழந்தைய பார்க்க விடாம என்ன ஒதுக்கி வச்சுவ, நாளைக்கு இதை விட அழுத்தமான காரணத்தை சொல்லி குழந்தை கிட்ட இருந்து ஒண்ணு ஒதுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. தள்ளு. என்ன மாலதி இது? இவ்வளவு இன்டிசென்ட்டா நடந்துக்கிறீங்க. அவ எவ்வளவு அக்கறையோட குழந்தைய பார்க்க வந்திருக்கா. அவளை ஏன் இப்படி அனாவசியமா அவமானப்படுத்தி அனுப்புறீங்க? வேண்டாம், எதையும் பேசாதீங்க. யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாதவங்களை எல்லாம் நான் வேலைக்கு வச்சிருக்க பாருங்க. என்னதான் சொல்லணும்? அஞ்சலி, இப்ப எதுக்கா அவங்க கிட்ட கோவப்படுற? அவங்க தடுத்ததுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? உன் ஃப்ரெண்ட் பிரியா என்னமோ அமெரிக்கால பிறந்து சுவிட்சர்லாந்துல வளர்ந்த மாதிரி பாக்குறவங்களை எல்லாம் ஹாய் ஹவ் ஆர் யூ கட்டி பிடிக்கிற பொண்ணு தானே? ஐயா சாமி, போதும் சாமி. இவங்களையே என்னால சமாளிக்க முடியல. நான் அவமானம் பண்ணோம், என் ஃப்ரெண்ட் அவமானம் பண்ணோம் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தீங்க போல இருக்கு. அஞ்சலி, லிசன் டு மீ அஞ்சலி. நீங்க இருங்க அஞ்சலி. அவங்க தடுத்தது நம்ம குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் சும்மா அவங்க மேல கோவப்பட்டுட்டே இருக்க?
இனிமே என்ன அக்கான்னு நீ கூப்பிடாத. அது இல்லக்கா, நான் என்ன சொல்ல. வேண்டாம். அதான் அக்காங்கிற வார்த்தையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எதுக்காக என்ன அக்கான்னு கூப்பிடுறீங்க? டேய், இப்போ அது சொல்லுங்கடா, நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா அப்படி நடந்துட்டு இருக்கீங்க? உங்களை யார் என்ன சொல்லி குழப்பி விட்டா? சொல்லுங்க, சொல்லுங்கடா. டேய், நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. டென்ஷன்ல எனக்கு மண்டை வெடிச்சு மூளை செதறின் போல இருக்கு. டேய், தயவு செஞ்சு சொல்லுங்கடா, சொல்லுங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களை குழப்பி விட்டது யாரு? அந்த ஆறுமுகம் தானே? இல்ல அந்த ரேவதியா? அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரா தான் இருக்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க, கேக்குறேன்ல, சொல்லுங்க. சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. யாரு யாரு? எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை யாருக்கும் தெரியப்படுத்தாம இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் நானும் விஜயும் ஆசைப்பட்டோம். ஆனா அதுக்கு நீங்க யாருமே வாய்ப்பு தரல. அக்கா, நீ உண்மையாவே எங்க கூட பிறந்த அக்கா தானா? வாங்க, சொல்லுக்கா, இவங்க உண்மையிலே வேலைக்காரி மட்டும்தானா? நம்ம அப்பாவை, சாரி, எங்க அப்பாவை கொன்னது உண்மையிலேயே ஆறுமுகம் அம்மா தானா? இப்ப எங்களை கடத்தி கொல்ற அளவுக்கு போனது கூட அவர் தானே? ஏங்க அப்படி பண்ண? கேவலம் சொத்துக்காகவா? போதும்க்கா, இதுக்கு மேல எந்த வகையிலும் சமாளிக்க முயற்சி பண்ணாத. எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ கடத்தி வச்ச இடத்துல ஒருத்தர் வந்து எங்களை தப்பிக்க வச்சாரு. அவர் மூலியமா தான் எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. அவருக்கு யார் மூலமா உண்மை தெரிய வந்துச்சு தெரியுமா? உன்னை பெத்த உங்க அம்மா மூலியமா தான். அவங்களே எங்க முறைக்கிற? அவங்க உன் மேல பொய்யா பழிய போடலையே. உலகத்துல எந்த தாயும் தான் பொண்ணு மேல பொய்யா பழிய போட மாட்டாங்க. மகேஷ், அதெல்லாம் நம்பாத. இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. எந்த குழப்பமும் நடக்கலடி. என்னடி பாக்குற? உன்னை பத்தின உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக பெத்த தாயின்னு கூட பார்க்காம என் நாக்க நீ அறுத்த. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் இவங்களுக்கு இந்த உண்மையை தெரியப்படுத்தியே ஆகணுன்றதுக்காக கடவுள் என் பேச்சை நிறுத்தல. இப்படி ஒரு நாள் விடியணுன்றதுக்காக இத்தனை நாளும் பேச தெரியாத மாதிரி நான் உன்கிட்ட நடிச்சேன்டி. இனிமே உன் நாடகம் பலிக்காது ராசாத்தி. பேசாம இந்த பிள்ளைங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ பண்ண பாவத்துக்கு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சு அப்படியே செத்து போடி. அதெல்லாம் வேணாம். அவங்க செத்தும் போவானா, ஜெயிலுக்கும் போவானா. அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அக்கா, எங்க அப்பாவை கொண்டது நீதான் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உன்னை கொல்லன்னு எங்க 2 பேர் மனசும் துடிச்சது. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. ஒரு பக்கம் எங்க அப்பாவை கொண்ட கொலகாரியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்களை வளர்த்த தாயா இருக்க. சொத்துக்காக எங்க அப்பாவோட சேர்த்து எங்களையும் கொண்டுட்டு அந்த பழியை உன் புருஷன் மேல போட்டிருக்கலாம். ஆனா நீ அப்படி செய்யல. நீ எந்த உள்நோக்கத்துக்காக அப்படி செஞ்சன்ற ஆராய்ச்சிக்கு போகவும் விரும்பல, பேசவும் விரும்பல. நீ எந்த நோக்கத்துல வேணாலும் எங்களை வளர்த்திருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை நீ சாகடிக்காம வளர்த்திருக்க. அந்த ஒரு விஷயம் எங்க கோபத்தை தணிச்சிருச்சு. அதனாலதான் நாங்க உன்னை மன்னிச்சது உனக்கே தெரியாம
உன் புருஷன் கூட சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைச்சோம். ஆறுமுக மாமாவும் ரேவதியும் வந்திருந்தப்ப கூட நான் ஏன் தம்மா இந்த உண்மையை சொல்லல? நீ நல்லவளா இருந்தாலும் சரி கெட்டவளா இருந்தாலும் சரி, எங்களை இத்தனை வருஷமா வளர்த்த நீதானே எங்களுக்கு அம்மா. அம்மாவை அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்த முடியுமா? அது மட்டும் இல்லாம உன்னை பத்தின விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அது எங்களுக்கு தெரியாது நீ நம்புற வரைக்கும் எப்பவும் போல கம்பீரமா நீ வாழலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க உண்மை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. அக்கா, இப்ப கூட நீ எங்களை கடத்தி கொல்லணும்னு நினைச்சது ஆறுமுக மாமாவை மறுபடியும் உன் ஹஸ்பண்டா ஏத்துக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறது எல்லாமே கேவலம் இந்த சொத்துக்காக தானக்கா. வேணாக்கா, இந்த சொத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ. ஆமாக்கா, எங்களுக்கு எதுக்கு சொத்தெல்லாம்? எங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? நீயே வச்சுக்க. இனிமே நீ நல்லவளா மாறி சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும்க்கா எங்களுக்கு. தயவு செஞ்சு ஆறுமுக மாமாவை ஏத்துக்கக்கா. அக்கா, உன்னை கெஞ்சி கேக்குறோம்க்கா. மாமாவோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும்க்கா. அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் நாங்க உன் கூடவே வாழணும்க்கா. பாத்தியாடி, பாத்தியா இந்த பிள்ளைங்கள? நீ உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருந்தாலும் அது தெரிஞ்சும் நீ சாகணும்னு நினைக்காம நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? எந்த சொத்துக்காக நீ இத்தனை ஆட்டம் ஆடினியோ அந்த சொத்தை உனக்கு பிச்சை மாதிரி நீயே வச்சுக்கன்னு போட்டாங்க. ஒரே வார்த்தையில சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாங்கடி. இனிமேலாவது திருந்தி உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி வாழ பாரு. யோசி, நல்ல யோசி. உனக்கு இன்னும் 24 மணி நேரம் அவகாசம் இருக்கு. மனுஷியா வாழ்றதா இல்ல மிருகமா சாகிறதான்னு நீயே ஒரு முடிவு பண்ணிக்க. அவ யோசிக்கட்டும் தம்பி, என்ன முடிவெடுக்கிறான்னு பாப்போம். நீங்க போங்க. இது உன் வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம். இதையும் தவறு விட்டுறாத. மா மா முரளி, இதோ வந்துட்டப்பா. 5 நிமிஷம். சரிம்மா. பார்த்து வாமா, மெதுவா. முரளி, என்னப்பா நின்னுட்டே இருக்க? உட்கார வேண்டியது தானே? இருக்கட்டும்மா, பரவாயில்ல. இன்னைக்கு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஆமா. ஏற்கனவே 2:15 ஆயிடுச்சு. டிராபிக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க 2 பேரும் ரெடியா நம்ம கிளம்பலாமா? பாத்தியா நந்தினி, முரளி எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு. சைட்ல பிஸியா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட்ட ஞாபகம் வச்சு கரெக்ட் டைமுக்கு நம்மள கூட்டிட்டு போக வந்திருக்கான் பாரு. ஆனா அந்த பார்த்தி கிளினிக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டே இருந்துட்டு இப்ப எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டான். இன்னும் ஆளையே காணோம். இருங்கத்த, பார்த்தி இப்பதான் போன் பண்ணாரு. 10 நிமிஷத்துல வந்துருவாரா. நம்மள கிளம்பி போக வேண்டாம்னு சொன்னாரு. முரளி, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க பார்த்தி கூடவே போய்க்கிறோம். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? சைட்ல அவரும் இல்லாத நேரத்துல நீங்களும் இல்லைன்னா சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்புங்க, நாங்க போய்க்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. அங்க சைட்ல மேஸ்திரி கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஹெல்ப்புக்கு ஆளெல்லாம் இருக்காங்க. பரவாயில்ல, நீங்க வாங்க, நம்ம போலாம். இல்ல முரளி, நாங்க பார்த்தி கூடவே போய்க்கிறோம். நந்தினி, நான் என்ன சொல்றேன்னா, பார்த்தி நிறைய விஷயத்துல விளையாட்டுத்தனமாவே இருக்கான். அவனை நம்பி அப்பாயின்மெண்ட்டை நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டமா. அது மட்டும் இல்லாம நம்மள கூட்டிட்டு போறதுக்காக முரளி இவ்ளோ தூரம் வேலை மெனக்கெட்டு வந்திருக்காமா. அதனால நம்ம முரளி கூடயே போய்க்கலாம். பார்த்தி வந்தா போன் பண்ணுவான், இல்ல நம்ம போன் பண்ணி சொல்லிக்கலாம். இல்லத்த, பார்த்தி வீட்ல இருக்கும்போது முரளியை போன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டான்னு அவர்தான் சொன்னாரு. அவன் எந்நேரமும் பார்த்தி வீட்லயே இருப்பான்னு நினைச்சு சொல்லிருப்பான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? சொல்றது கொஞ்சம் கேளுமா, நம்ம முரளி கூடயே போயிடலாம். சரி அத்த. வா போலாம். பெரியம்மா, நான் இருக்கும்போது இவங்களை கூட்டு போட மாட்டேன். என்ன பாஸ், அசந்த நேரம் பார்த்து இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா?
எப்படி கரெக்டான நேரத்தில் வந்து லாக் பண்ணேன்னா? ஹே கமான் முரளி, ஐம் ஜஸ்ட் கிடிங். சந்தோஷமா இருங்க. ஜோக் அடிச்சா கூட சிரிக்க மாட்டேன்றீங்க. சாரி பெரியமா, கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட, நான் உடனே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சூடா ஒரு காஃபி. நீங்க கொடுக்குற காஃபில் தான் நான் ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கா இருப்பேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ், நான் உடனே வந்துடுறேன். சரி சரி முரளி, அவனே வந்துட்டான். நீ தப்பா எடுத்துக்காத, நாங்க அவன் கூடயே போய்க்கிறோம். நீ எதுக்குப்பா வேலைக்கு எடுத்துக்கிட்டு? ஆ சரிம்மா, நான் வரேன். அட இரு, காஃபி சாப்பிட்டு போலாம். உட்காரு. என்னம்மா, உனக்கும் காஃபி போட்டா? வேண்டாத்த. சரி உட்காரு. பார்த்து மெதுவா உட்கார் முரளி. ஆ நந்தினி, சொல்லுங்க முரளி. கடவுள் அருளால நீங்களும் விஸ்வாவும் ஒன்று செஞ்சுட்டீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா நீங்க விஸ்வாவோட சேர்ந்து பாம்பே போயிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா போயிருக்க மாட்டேன். போயிருக்க மாட்டீங்களா? ஏன்? விஸ்வா உங்களை ஹோட்டல் ரூம்ல உட்கார வச்சுட்டு ஒர்க் விஷயமா வெளியே போயிடுவாங்கிறதுனாலயா? அப்படின்னு இல்ல, பொதுவா எனக்கு வெளியூர் போறதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க எந்த வெளியூருக்குமே போனது இல்லையா? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவர் கூட ஒரு 2-3 தடவை கோவிலுக்குன்னு நான் வெளியில போயிருக்கேன். சரி, அப்போ மேரேஜுக்கு முன்னாடி உங்க அப்பா உங்களை எங்கேயுமே வெளியூர் கூட்டிட்டு போனது இல்லையா? என்ன முரளி பேசுறீங்க? எங்க அப்பா ஒருத்தர் சம்பாத்தியத்துல எங்களெல்லாம் எப்படி வெளியூர் கூட்டிட்டு போவாரு? முரளி, எங்க வீட்ல நான் ஒருத்தி மட்டும் பெங்களூருக்கு போயிட்டு வந்திருக்கேன். பெங்களூரா? ஆமா, ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் விஷயமா எங்க கம்பெனில இருந்து பெங்களூருக்கு என்ன அனுப்பி வச்சிருந்தாங்க. ஸ்டேயிங், சாப்பாடுன்னு எல்லாத்தையும் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. சரி, என்ன ஒரு வாரம் இருந்திருப்பீங்களா? ஒரு வாரமா? 6 மாசம் நான் அங்கதான் இருந்தேன். ஆ, 2010 நினைக்கிறேன். ஆனா மாசம் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்து ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன் முரளி திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அப்புறம் நந்தினி. சொல்லுங்க முரளி. என்ன முரளி? பேசுங்க பேசிட்டு இருங்க. பெரியமா, பெரியமா, காஃபி ரெடியா? காஃபி ரெடி. ஓகே, தேங்க் யூ. ஆமா, இந்த காஃபியா இருக்கு. இது முரளிக்கு. கொடுங்க, நானே கொடுத்தேன். சரி. இன்னும் இவ்ளோ ஃபுல் பண்ணிருக்கீங்க? பெரியமா, கீழே கொட்டிட போகுது. முரளி, யோ காஃபி. என்ன சார் நீங்க இதெல்லாம் பண்றீங்க? அட, நீங்க எங்க ஃபேமிலியோட பெஸ்ட் கெஸ்ட். காஃபி கூட நான் கொடுக்க கூடாதா என்ன? பார்த்தி, முரளிய கெஸ்ட்னு சொல்லாத. அவனும் இந்த வீட்ல ஒருத்தன் தான். ஓ, ஐம் சாரி. அனி, கிளம்பலாமா? என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? கிளினிக் போற ஐடியாவே இல்லையா உங்களுக்கு? ஏன் பார்த்தி கேட்க மாட்டீங்க? ஆக்சுவலி இந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கணும். நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணாம நான் முரளி கூட கிளம்பி போயிருந்தேன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் யாருக்கு கிளினிக்கு போற ஐடியா இல்லைன்னு. ஆக மொத்தம் எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சாரி, என்ன மன்னிச்சிருங்க. சரி வாங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க. அப்புறம் வந்து இன்னொரு காஃபி போடும். போலாமா? சரிப்பா, பார்த்து கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க முரளி. அதெல்லாம் சேஃபா போயிட்டு வராங்க. கூட்டு போறது பார்த்திபனாச்சே. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. வா போலாம். பார்த்தி, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. நான் எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆமாமா, இந்த பக்கம். பார்த்து மெதுவா.